பைசன் படம் எப்படி இருக்கு? சியான் விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் விக்ரம் கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய டைரக்ஷன். படம் தேருமா தேராதா? தியேட்டருக்கு போலாமா? இந்த தீபாவளிக்கு ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஸோ பைசன் மனத்தி கணேசன் அப்படிங்கிற கபடி பிளேயர் ஒரு சாதாரண ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு கிராமத்துல, ஒரு ரிமோட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு கபடி பிளேயர் ஆன ஒருத்தருடைய பயோகிராஃபி தான் இந்த படம் அப்படிங்கிறது. பார்த்தா நீங்க டோனியோட அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் ஃபீலு. அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பரான ஒரு கதை. தமிழ் சினிமாவின் தங்கல் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுல இயக்குனர் மாரி செல்வராஜ் என்ன பண்ணியிருக்காரு? சில இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது கர்ணன் படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாழை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மாரி செல்வராஜோட சினிமாட்டிக் யூனிவர்ஸாவே இருக்கும். பட் ஒரு புதுவிதமான ஏதாவது அது எப்படின்னா, ரஞ்சித் அவர்களுக்கு எப்படி சார்பட்டா பரம்பரை ஆர்யா சாரை வச்சு பண்ணாரோ, அந்த மாதிரி தான் துருவ் விக்ரமை வச்சு மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, படத்துல வந்து என்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்லாம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட பாசிட்டிவா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா எதுவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாங்க கேரக்டர்ஸ். குறிப்பா உண்மையா நடந்த சில ரியல் சம்பவத்தை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. லால் சார், அமீர் சாரோட கேரக்டர், அதாவது அமீர் சார் பாண்டிராஜா, லால் சார் கந்தசாமி. அந்த ஊர்ல உண்மையா அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நடந்த ஒரு நிலத்தகராறுல ஆரம்பிச்ச ஒரு சண்டை, அது காலப்போக்குல எப்படி அது ஒரு கம்யூனல் கிளாஷா கேங் வார் ஆச்சு. அதுல ஒரு கபடி பிளேயர் எப்படி பாதிக்கப்பட்டாரு. இதெல்லாம் வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இந்த கன்டென்ட் அப்படிங்கிறது கான்ட்ரோவர்சியா இந்த படத்த பேன் பண்ணுங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கும். பட் எதுவுமே இல்லாம நீட்டா அசுரன் படத்துல எப்படி வெற்றிமாறன் சார் இந்த கதைய வந்து கையாண்டிருப்பாரு. வடக்கூறான், அப்புறம் சிவசாமி அந்த கதைய. அது மாதிரி ஒரு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு மெச்சூர்டு டைரக்டருக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா வந்து வந்திருக்கு. சில இடத்துல ஒரு பயம் இருந்தது. எங்க லால் சாரை வந்து கெட்டவங்களா காமிச்சு ஒரு மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தா, லால் சார் ஒரு வில்லனா இருந்தாலும் அவரை வந்து நம்ம ஒரு லைக் பண்ற வில்லனா இருக்கும். மனுஷங்க எல்லாருமே தப்பானவங்க இல்ல. சூழல் தான் அவங்கள அப்படி ஆக்குது அப்படின்னு அமீர் சார் ஒரு பார்வையில, லால் சார் ஒரு பார்வையில அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வலு சேர்க்குறாங்க, ஒரு நியாயத்த சேர்க்குறாங்க. என்ன பண்றது? நாங்க எதுக்கு ஓடுறோம்னு தெரியல. ஓடிட்டே இருக்கிறோம். இந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நாங்க பொறக்கறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாரி அழுத்தமான ஒரு ஒரு டயலாக்ஸ் மூலியமா பல இடங்கள்ல கைத்தட்டல் வாங்க வைக்கிறாரு. இத தாண்டி பல கேரக்டர்கள் துருவ் விக்ரம்க்கு வந்து அக்காவா ரஜிஷா விஜயன் வராங்க. சூப்பர் கேரக்டர். கர்ணன்ல தனுஷ் சாருக்கு அக்காவா பார்த்த அந்த கேரக்டர் மாரியே இருந்தது. அண்ட் இன்னும் சில கேரக்டர்ஸ் அனுபமா பரமேஸ்வரன் இவங்களுக்கெல்லாம் வயசு ஆகுமான்னு தெரியல. 8 வருஷம் முன்னாடி வந்த கொடி படத்திலேயே வயசு இருந்தது. இப்ப பார்த்தா இன்னும் சின்ன பொண்ணு மாரி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேவையான சீன் ஒரு 4 சீனுக்கு வந்தாலும் நச்சுன்னு நடிச்சுட்டு போயிட்டாங்க. பசுபதி சார், ரங்கவாத்தியார் சார்பேட்டால என்ன சம்பவம் பண்ணாரோ, அதே மாதிரி இதுல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒரு மெச்சூர்டான ஒரு அப்பா, சூப்பரான ஒரு ஆக்டிங். தங்கல் படத்துல ஆமீர் கான் மாதிரியே ஒரு ரோல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது வந்து கண்டிப்பா ஃபீல் ஆகும். பட் இத தாண்டி லால் சார், அமீர் சார் மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டர் இந்த படத்துல வர பிடி சார். அருவி மதன் நினைக்கிறேன் அந்த ஆக்டர் பேரு. கண்டிப்பா அவருக்கு வந்து பெரிய லெவல்ல வரணும் அவர்லாம். அப்படி ஒரு ஆக்டிங். அந்த மாதிரி பிடி சார் இருந்தாலே சமூகத்துல ஏற்றத்தாழ்வே இருக்காதுங்க. அப்படி ஒரு சீன் வாழை இலையில சாப்பிடும்போது ஹோட்டல்ல ஓப்பனிங்ல துருவ் விக்ரம வச்சு சாப்பிடுவாரு. அந்த இடத்துல நடக்கக்கூடிய டயலாக்ஸ் இன்னைக்கு 2025க்கும் வந்து அந்த கேள்வி அது ஒரு பதிலா இருக்கும். அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பர். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. படத்துல ஐ லவ் கேரக்டர்ஸ் தான் சூப்பர். அனுபமாவோட அண்ணனா வந்தவங்க எல்லா கேரக்டரும் குறிப்பா அமீர் சார், லால் சார் பின்னிட்டாங்க. ஸோ இத தாண்டி கதை ஒரு மாமன்னன் பார்த்துட்டு நீங்க கிளைமாக்ஸ்ல எழுந்து வரும்பொழுது சபாநாயகரோட ரோல பார்க்கும்போது எழுந்து நின்னு நிறைவா கைத்தட்டணும் போல இருக்குல்ல. அப்படி இருக்கும் மனத்தி கணேசன் அவர்களுடைய இந்த லைஃப் பயோகிராஃபி அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பரா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி வந்து போயிட்டு இருக்குங்க. சரி, இதுக்கு இடையில என்னென்னலாம் வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, வாழ்வியல், பாட்டா இருக்கட்டும், தென்னாடு சாங்கா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாத்துலயும் வந்து விஷுவல் அப்படி பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து மேல ஓட்டு நடுவுல பசுபதி சாரோட அவங்களுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோவ பார்ப்பாரு. அதெல்லாம் அப்படி ஒரு ஷாட்டு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். துருவ் விக்ரம் இறங்கி சம்பவம் பண்ண இடத்துல ஃபைட்டு கீட்டு எல்லாத்தையும் அப்படியே தத்ரூபமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் எல்லாமே பக்கா. படம் அவ்வளோ சூப்பரா வந்து வந்திருந்தது. ஸோ அவ்வளோ டெக்னிக்கலா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எழிலரசு சினிமாட்டோகிராஃபர். உண்மையா அந்த பேருக்கு ஏத்த மாரி எழிலை வந்து பொழிஞ்சிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபி மூலியமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய கேமரா ஒர்க்ஸ் மூலியமா. ஸோ இத தாண்டிங்க மியூசிக். அனிருத் சாரும், சாய் அபியங்கர் அவர்களும் போற்றப்பட வேண்டிய அளவுக்கு நிவாஸ் கே பிரசன்னா இன்னைக்கு போற்றப்படவில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தெகிடி படத்துல ஆரம்பிச்சவர் சேதுபதி படத்து வந்ததுக்கு அப்புறம் எப்படியும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வருவார். விஜய் சார், அஜித் சார்னு ஒரு தமிழ் சினிமா கலக்குவார் அப்படின்னு நினைச்சேன். பட் வாய்ப்புகள் பெருசா கிடைக்கல. ஆனா நல்ல நல்ல ஆல்பம்ஸ்லாம் போட்டாரு. பட் இந்த படம் உண்மையா சொல்றேங்க, நிவாஸ் கே பிரசன்னா மனுஷன் வேற லெவலுங்க. பைசன்ல சில இடத்துல இளையராஜா சார் மியூசிக் பண்ணாரா, சில இடத்துல ஏஆர் ரஹ்மான் சாரா, சில இடத்துல ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா அவர் பண்ணாரா, இல்ல சில இடத்துல சந்தோஷ் நாராயணன் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து மனுஷன் பின்னி எடுத்துட்டாரு. சூப்பரான ஒரு மியூசிக்குங்க. வேற லெவல்ல இருந்துச்சு மியூசிக் மட்டும் இந்த படத்துல. இதை தாண்டி
எல்லாமே வந்து பக்கா. பிஜிஎம் எல்லாமே வந்து நல்ல ஒரு கனெக்ட்டு. கேரக்டர்ஸ் வந்து வெயிட்டு. ஸ்டோரி பிளாட்டு நீங்க இன்னும் டீட்டெயிலிங்கா இருக்கும். படம் பார்க்கும்போது அது தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளோ சென்சிட்டிவா அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த படம் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி வந்து இந்த படத்துல கம்மி தான். ஆனா கதையோட களம் உங்கள வந்து ஒரு வடச்சென்னை மாரி கொண்டு போகும் கண்டிப்பா. உண்மையா சொல்றேன். அமீர் சார், லால் சார் 2 பில்லர்ஸ் இந்த படத்துல அவங்களோட கேரக்டர்ஸ். ஸோ மாரி செல்வராஜுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ்ஸ்னு பெருசா இல்லங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தங்கல் ஃபீல் ஆச்சு. மத்தபடி நெகட்டிவ்ஸ்னு பெருசா இல்லங்க. இது ஒரு புது யூனிவர்ஸ வந்து காமிச்சிருக்காரு. ஸோ வாழை, பரியேறும் பெருமாள், மாமன்னன் எல்லாமே ஒரே விஷயத்த சொன்னாலும் வேறு வேறு கதை களத்துல மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ கன்டென்ட் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி ஒரு ஜோன்ல டிராவல் ஆகும். அந்த மாரி தான் இதுவும் டிராவல் ஆயிருக்கு. இத தாண்டி ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி அப்படிங்கிறது நீங்க கிளைமாக்ஸ எழுந்து வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் கண்டிப்பா ஒரு கேரண்டிய வந்து பண்ணியிருப்பாரு. அது நெறைய விமர்சனங்கள் வருது. தமிழ் சினிமாவுல வந்து நல்ல படங்கள் இல்ல. நல்ல படங்கள் எடுக்க மாட்றாங்க. நல்ல படங்கள் எடுத்துட்டு தாங்க இருக்காங்க. விடாமுயற்சியிலருந்து, வீரதீர சூரன்லருந்து, இப்போ லாஸ்ட்டா வந்து அந்த தண்டகாரண்யம்லருந்து பல படங்கள், நல்ல படங்கள். போன வருஷம் கூட பார்த்தோம்னா மெய்யழகன். நல்ல படங்கள் நெறைய வருது. ஆனா, நம்ம தமிழ் சினிமால எதையும் நோட் பண்ண மாட்றோம். ஏன்னா, நம்ம கன்டென்ட்ட விட்டுட்டு வேற என்ன யோசிக்கிறோம் அப்டின்னா, அந்த டைரக்டர் என்ன கேஸ்ட்டு, இந்த டைரக்டர் என்ன கே கேஸ்ட்டு, அவரு ஹீரோ என்ன கேஸ்ட்டு, என்ன ரிலிஜியன் இதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோமே தவிர, ஒருத்தருடைய கலையில வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதில்ல. அதுதான் இங்க தமிழ் சினிமால பிரச்சனையா இருக்கே தவிர, தமிழ் சினிமா எல்லா காலத்திலயும் ஓங்கி தான் இருக்கு. எல்லாத்த விட. கன்னட சினிமாவ விட, மலையாள சினிமாவ விட அங்கலாம் வந்து ஒரு தசாவதாரம் இருக்கான்னு தெரியல. தசாவதாரத்த விட ஒரு பிரம்மாண்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. தசாவதாரம் பார்த்தோம்னா, இப்ப வந்து தான் 2000 மேல வந்து கலெக்ஷன் 2000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால தமிழ் சினிமா எல்லா காலத்திலும் உயர்ந்த லெவல்ல தான் இருக்கு. அதனால நீங்க அந்த படம் மாரி இல்ல, இந்த படம் மாரி இல்லன்னு சொல்லாதீங்க. நல்ல நல்ல படங்கள் தமிழ் சினிமால வந்துட்டு தான் இருக்கு. ஸோ, அதுல ஒரு நல்ல படமா இந்த நம்ம பைசன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். இவ்வளோ பெரிய ஒரு நடிகருடைய பையன் எந்த ஒரு ஆட்டிட்யூடும் இல்லாம எனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம ஒரு நடிகருக்கு கிடைச்சா, அவர் என்ன பண்ணுவாரோ, அவருக்கும் சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்குறாரு. இத தாண்டி எந்த ஒரு பந்தாவும் இல்ல. இந்த கேரக்டருக்கு என்ன உழைக்கணுமோ அத த்ருவ் விக்ரம் பண்ணியிருக்கிறாரு. த்ருவ் விக்ரம் எனக்கு மாரி செல்வராஜ் பிடிக்கல, பாரஞ்சித் பிடிக்கலன்னா கூட ஓகே. த்ருவ் விக்ரம்க்காக வாங்க ஒரு வாட்டி. இன்னும் ஒரு 5, 10 வருஷத்துல விக்ரம் சார், கமல் சார், சூர்யா சார் இவங்கலாம் எந்த லிஸ்ட்ல நடிப்புக்காக சில விஷயங்கள் பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த த்ருவ் விக்ரம் கண்டிப்பா பண்ணுவாரு. நடிப்பின் நம்ம பேர் வைக்க தேவையில்ல. மக்கள் பார்த்துட்டு சொல்லட்டும். உண்மையா சொல்லணும்னா, இந்த நடிப்பே தெரியாம சில பேர் நடிப்புனா என்னன்னே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நடிப்பு அரக்கன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அவங்க சொல்றாங்க. ஏதோ ஒரு காமெடி பண்றாங்க ஓகே. ஆனா சீரியஸா பார்க்க வேண்டிய மனிதர் த்ருவ் விக்ரம்லாம். உண்மையாவே நடிப்பு அகோரனா ஏதோ ஒரு பேர் வைக்கலாம் அவருக்கு. நடிப்பு பைசன்னு கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கால மாடனா ரொம்ப மிரட்டி இருக்கிறாரு. ஸோ படத்த மிஸ் பண்ணாம தியேட்டர்ல நீங்க தாராளமா போயிட்டு தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஒரு ஆபாசமும் இல்ல. அழகான ஒரு படம், நீட்டான ஒரு படம், சூப்பரான ஒரு படம் அப்டின்னே வந்து நான் சொல்லுவேன். படம் முடியும்போது கண்டிப்பா உங்களுக்கு கை தட்டணும் போல அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியா வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த படத்துடைய கமெண்ட்ஸ் என்ன, ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அண்ட் நான் உங்கள வேற ஒரு வீடியோல வந்து நான் உங்கள பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். பாய்.